வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர், பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அதோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப கேவலமான ஒரு சம்பவமா அல்லது அவசியமான ஒரு சம்பவமா, இருவிதமான ஒரு கேள்விகள். போன மாதம் 25ஆம் தேதி குளிர்கால கூட்டத்தொடர் ஸ்டார்ட் ஆச்சு நாடாளுமன்றத்தில், டெல்லியில். அதிலிருந்து பலவிதமான கேள்விகள், அதானி சம்பந்தப்பட்ட வகையில் பலவிதமான விவாதங்கள். அடுத்தது 75 ஆண்டுகள் நிறைவான அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு பலவிதமான விவாதங்கள் இரு மாநிலங்களையும் மத்திய அவை நாடாளுமன்றத்தில் நடக்குது. இரு அவைகளும் நடக்கக்கூடிய சமயத்தில் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லக்கூடிய சமயத்தில் அமித்ஷா ரொம்ப வேண்டுமென்றே சொன்னாரா அல்லது யாருமே வேண்டாம் என்று சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இது யாருமே வேண்டாம், நாங்கள் மட்டும்தான் இந்த இந்தியாவின் ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டின் வெளிப்பாடா அவர் பேசி இருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. அப்படிதான் தெரியுது. அம்பேத்கர் என்பவர் யார்? இந்த இந்திய நாட்டின் அரசியல் சிற்பி, மாமேதை, மகா மனிதர். இந்திய நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திற்காக பாடுபட்டவர். அதற்கு பின்னால் ஏகப்பட்ட கொடுமைகளை அனுபவித்தவர். இன்றைக்கு உயரமான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர். அவர் எவ்வாறு நாம் புகழ வேண்டும், போற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் 11 வருடமாக ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு பாஜகவுக்கு, ஒரு பாசிச கும்பலுக்கு இன்னும் தெரியவில்லை. அன்றும் தெரியல, இன்னைக்கும் தெரியல. பேசுறார். ஆமா, மாநிலங்களவையிலேயே பேசுறாரு. ஆமா, அம்பேத்கர் பெயரை பயன்படுத்துவது ஒரு பேஷனாகி விட்டது அப்படிங்கிறார். இல்ல, அது உண்மைதான். பேஷனாகி விட்டதுன்னா அந்த அளவுக்கு உயர்ந்த மனிதன். அதுக்காக அமித்ஷாவையும் மோடி பேசிட்டு இருக்க முடியுமா? இப்போ மோடியை கொஞ்சம் தூக்குனாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. உடனே அங்கங்க செல்ஃபி பாயிண்ட் அமைச்சாங்க. இன்னைக்கு அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அப்புறம் எங்கு பார்த்தாலும் மோடி மோடி அப்படின்னாங்க. புரியுதுங்களா? அப்புறம் ஏதோ ஒரு வகையில 11ஆவது வருஷமா இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு பிளஸ் நிதிஷ்குமாரனுடைய ஒரு தயவின் வெளிப்பாடா எப்படியோ அந்தந்த தலைவர்கள் அந்தந்த நேரத்தில் பாராட்டப்படுகிறார்கள். ஆனால் சில தலைவர்கள் மட்டும்தான் வரலாறு முழுவதுமே, இந்தியா வரலாறு முழுவதும் பாராட்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். அது குறிப்பிட்ட மக்கள் அல்ல, பொதுவாக எல்லோராலும். அப்படிங்கிறது சொல்லப்போனா காந்தியடிகள், மற்றபடி இன்னும் ஏகப்பட்ட பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். அதன் அடிப்படையில் அம்பேத்கரும் இந்திய அளவுக்கு பாராட்டப்படக்கூடிய, மக்களால் பேசப்படக்கூடிய ஒரு, ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய ஒரு சிற்பிங்க. இன்னைக்கு நம்ம உட்காந்துருக்கோம் 1950 உட்காந்துருக்கோம். ஜனவரி 26 உட்காந்துருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு 75 வருஷம். ஆமா, அதுக்கு அம்பேத்கர் தான் காரணம். அந்த அளவுக்கு அரசியல் சிற்பியாக சட்டத்தை எங்கெங்கு வளைத்து நிறுத்தி எழுத வேண்டுமோ கரெக்டா எழுதியிருக்காங்க. இந்த பாஜக கும்பலை பொறுத்த வரைக்கும் அவங்க சனாதன போக்கு சட்டங்கள், மனுஸ்துதியை கொண்டு வரணும். மற்றபடி டெல்லியை தலைநகரா வாரணாசிக்கு மாற்றணும். இந்த மாதிரி ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்படி உள்ளவங்க எவ்வாறு அம்பேத்கரை மதிப்பாங்க? பேசுறாரு. அம்பேத்கர் பேசுவது ஃபேஷன் ஆகிவிட்டது, அது சரிதான். ஆனால் அடுத்த வார்த்தை என்ன சொல்ற? எங்கு பார்த்தாலும் அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அமித்ஷாவுக்கு ஆத்திரம் போல இருக்கு. ஒருவேளை அமித்ஷா 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 மோடி 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 நட்டா 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 நட்டான்னு சொல்லணுமோ தெரியல. சில சொல்ற மாதிரி இருந்தா அதுக்கு தகுந்த நடைமுறைகள் இருந்தா சொல்லுவாங்க. மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது, மக்களை யாரும் தூண்டி விட முடியாது. மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நீங்க போட்டு விடலாம் முடியாது. அவர்களுக்காக மனதில் வந்தால் கட்டாயமாக செய்வார்கள். அதன் அடிப்படையில் அம்பேத்கரை புகழ்றாங்க. எங்க பார்த்தாலும் அம்பேத்கர் அப்படின்னா காரணம் என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்காக பாடுபட்டவர். இன்னைக்கு எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய, அதனால அம்பேத்கர் அம்பேத்கர் எல்லா இந்திய மக்கள், எல்லா 141 கோடி மக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? அவருடைய ஒரு நிலைப்பாடு, அவருடைய அரசியல், அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான்.
அதன் அடிப்படையில பேசிட்டு அம்பேத்கர் 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 பேசிட்டு இருக்கிறாங்க. அமித்ஷா பேசுறாரு மாநிலங்களவையில. ஆமா, இது அம்பேத்கர் 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 சொல்றதுக்கு பேசாம ஏதோ ஒரு கடவுள் பேரையும் ஒரு பகவான் பேரையும் சொல்லியிருந்தோம்னா அவங்களுக்கு 7 ஜென்மத்துக்கு சொர்க்கம் கிடைக்கும். அம்பேத்கர் பேரை சொல்லி அவங்களுக்கு என்ன சொர்க்கம் கிடைக்க போகுது, அவங்களுக்கு என்ன நன்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசுறாரு. அம்பேத்கர் 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 பேசுறாங்க. இதே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தெய்வங்களையோ ஒரு பகவானையோ ஒரு கடவுள் பெயரையோ ஒரு இறைவன் பெயரையோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து 7 ஜென்மமும் சொர்க்கம் கிடைக்கும். இப்ப அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி இவருக்கு என்ன சொர்க்கமா கிடைக்க போகுது, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு போட்டு ரொம்ப தாழ்வான ஒரு விஷயமா பேச்சுக்கலாம் அமித்ஷா. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எத்தனையோ பேச்சுக்கள் இருக்கு. அம்பேத்கர் 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 இவங்களுக்கு எதுக்கு காண்டு வருது அப்படின்னு தெரியலையா? அந்த அளவுக்கு அவர்கள் செய்திருக்கா, இவர்கள் செய்தார்களா? இவர்கள் செய்தது அனைத்துமே சனாதன போக்கு, பாசிசத்தனமானது, இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம். மற்றபடி எங்கடா வந்து மசூதி இடிக்கலாம் உடைக்கலாம், மற்றபடி வந்து தலித் எங்க இருக்கிறான், ஏன்னா ஜெய் பீம் சொல்லக்கூடாது. ஆமா, இத்தனை போராட்டத்திலே ஜெய் பீம் சொல்லாம நல்லவேளை ஜெய் ஸ்ரீராம் சொல்லாம போனாங்களா, அது வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அப்புறம் அந்த பேச்சுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு கண்டன விஷயங்கள். அப்புறம் நாடாளுமன்றத்தில் அடுத்த நாள் வந்து எம்பிக்கள் எல்லாம் போராடுவாங்க, எதிர்கட்சி எம்பிக்கெல்லாம் போராடுவாங்க இல்லையா, அந்த வார்த்தைக்கு வந்து அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும், மற்றபடி அவர் பதவி விலக வேண்டும், மோடி பதவி விலக்க வேண்டும் சொல்லி போட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தின் வெளிப்பாடு ஒரு அமைதி போராடி மாதிரி பண்றாங்க. அம்பேத்கர் சிலையிலிருந்து நாடாளுமன்ற நுழைவாயில் வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்க சமயத்தில் அப்புறம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அவங்க நாடாளுமன்றத்துக்கு உள்ள நுழைவாங்க இல்லையா. நாடாளுமன்றம் என்பது யாருக்கு சொந்தமானது? பிஜேபிக்கு சொந்தமானதா? இல்ல, அந்த மாதிரிதான் வந்து படியில ஃபுல்லா உட்காந்துடுறாங்க எல்லா எம்பியும். பாஜக எம்பி ஃபுல்லா அவருடைய ஆதரவு எம்பிக்கெல்லாம் உட்காந்து ராகுல் காந்தி கார்கேவி மற்றபடி இந்திய கூட்டணி எம்பிக்களை உள்ள நுழைய விடாம தடுக்கிறாங்க. ஆமா, மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டான ஒரு விஷயம். தடுப்பதற்கு இவர்கள் யார்? நாடாளுமன்றம் என்பது இந்தியாவுடைய ஒரு பொதுவான சொத்துங்க, அது நம்முடைய இந்திய மக்களுடைய சொத்து. நாடாளுமன்றம் என்பது யாருக்கு சொந்தமானது? பிஜேபிக்கு சொந்தமானதா, ஆர்எஸ்எஸ்க்கு சொந்தமானதா, இல்ல மோடிக்கு சொந்தமானதா, அமித்ஷாவுக்கு சொந்தமானதா? அது பொதுவான சொத்துங்க. அதுக்குள்ள நுழைய விடாம தடுப்பதற்கு இவர்கள் யார்? கோஷம் போடுங்க, அவங்கள மாதிரி கோஷம் போடுங்க, போராட்டம் பண்ணுங்க. அவங்களும் போராடுறாங்களா, நீங்களும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நோக்கி போங்க. நீங்க அவங்க அம்பேத்கர் சிலையில இருந்து நாடாளுமன்ற அந்த வாசப்படி வரைக்கும் போராட்டம் பண்ணாங்களா, அமைதியை பேரணி மாதிரி போனாங்க. நீங்க அங்கிருந்து திருப்பி அம்பேத்கர் சிலைக்கு போங்க. அதை விட்டு போட்டு உள்ளே நுழைய கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவு இவர்கள் யார்? சுதந்திர போராட்டத்திற்கு இவர்கள் பாடுபட்டார்களா? ரத்தம் சிந்தினார்களா? வேணா ஒரு கண்ணீராவது சிந்தினார்களா? சாவர்கரின் பரம்பரைக்கும் நாடாளுமன்ற கூட்ட அந்த இது வர வாசப்படியில் தடுத்து நிறுத்துவதற்கு இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கு? சாவர்கரின் பரம்பரையை சேர்ந்தவர்கள், சுதந்திர போராட்டம்னா என்னன்னு கேட்டவங்க, மன்னிப்பு கேட்டவர்கள், இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கு? தடுக்கிறாங்க. உடனே வந்து அந்த இடத்துல தள்ளுமுள்ளு எல்லா இடத்துலையும் நடக்கிற சகஜமான ஒரு விஷயம், தள்ளுமுள்ளு நடக்குது. நடந்த உடனே ஒரு எம்பிய ராகுல் காந்தி தள்ளி விட்டார். அவர் இன்னொரு எம்பி மீது விழுந்தனால அந்த எம்பி நம்ம பிரதாப் சாரங்கி அப்படிங்கிற எம்பி வந்து மண்டையில் காயம் உடையப்பட்டது. எப்படி ராகுல் காந்தி தள்ளவில்லை, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் வந்து ஒரு எம்பியை தள்ளுறான்னு வச்சுக்கோங்க, உண்மையாவே இருக்குமே. அவரே இன்னொருத்தர்கிட்ட வேற விழுந்து போறாரு. இவரு தள்ளதுனால அவர் விழுகிறாராங்க, அப்புறம் பேசிக்கலாம். பட் அவர் ஏன் அங்க விழுந்தாரு? எப்படி ராகுல் நேரடியாக தள்ளவில்லை அப்படிங்கிறது வெளிப்பாடா தெரியுது. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அங்க இன்னொரு எம்பியும் ஆமா தள்ளப்படுகின்றார். ஆமா, அதன் அடிப்படையில் வந்து அவருக்கு வந்து மண்டையில காயம். முகேஷ் ராஜ்புத் அப்படிங்கிற ஒரு எம்பி, அவருக்கும் காயம். 2 பேரும் இன்னைக்கு ஐசியூவால் இருக்கிறாங்க. எப்படியோ ராகுல் காந்தி வந்து நேரடியாக தள்ளவில்லை. அதே நேரத்தில் கார்கேவை வந்து நேரடியாக தள்ளி இருக்கிறார்கள் பாஜகவை. ஆனா அவங்க அதை பெருசுபடுத்தல. கார்கே வந்து கீழே விழுந்து நாடாளுமன்ற படிக்கட்டு விழுந்து இதுல காலில் காயம் அப்படிங்கிறார். ஆமா, அதை வந்து எந்த ஒரு பத்திரிக்கையும் போடவும் இல்லை, யாருமே வந்து பெருசா எடுத்துக்கவும் இல்லை. காங்கிரஸார எடுத்துக்கல, அடப்போடா அப்படிங்கிறது. ஆனா இவர்கள் அப்படி இல்லை. பாஜக எங்கடா என்னடா கிடைக்கும், ஏன்னா என்னைக்குடா
அவன் வந்து வாசல்ல உட்காருவான், கப்பல் போட்டு அமுத்தலாங்கிற மாதிரி மண்டையில் உடைந்ததாக சொல்கிறார்கள். மற்றபடி வந்து எந்த அளவுக்கு அப்படிங்க ஐசியூவால் இருக்கிறாரா, மோடி போய் பார்த்துருக்கிறாங்க. ரைட், இருக்கட்டும். நேரடியாக தள்ளவில்லை, இன்னொருத்தரை தள்ளிவிட்ட வகையில் கூட சொல்ல முடியாது. தள்ளுமுள்ள அந்த இடத்துல இருக்கத்தான் செய்யும். நாடாளுமன்ற படிக்கட்டில் காங்கிரஸ் எம்பிக்களும் அதை சேர்ந்த கூட்டணி எம்பிக்களும் உள்ளே நுழையக்கூடாது என்று சொல்வதற்கு பாஜக எம்பிக்கள் யார்? ஒரே வார்த்தை. இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கு? போராடுங்க. உள்ளே நுழையக்கூடாது என்பதற்கு இவர்கள் யார்? நாடாளுமன்ற கட்டம் இவர்களுக்கு சொந்தமானதா? இந்தியாவை இவர்களுக்கு சொந்தமானதா? அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவர் மிகப்பெரிய ஒரு தவறு. ஆமா, அப்புறம் என்ன பண்றாங்க? அப்புறம் அவங்களும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பிஜேபியும் ராகுல் காந்தி இவங்க காங்கிரஸ் இந்திய கூட்டி போலீஸ்ல கம்ப்ளைண்ட், இவங்க மேல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் மேல பாஜக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, பாஜக மேல காங்கிரஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா ராகுல் காந்தி மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதான் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. ராகுல் காந்தி மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. பாருங்க எப்படிலாம் ஒரு சுயநலம் பாருங்க. காங்கிரஸ் மீது பாஜக எம்பி செய்தாங்க, ரைட், ஓகே. அதனால வந்து ராகுல் காந்தி மீது வழக்கு, ரைட்டு. அதே காங்கிரஸ் பாஜக மீது வந்து உங்களுக்கு வழக்கு போலீஸ்ல புகார் பண்ணிருக்காங்க. அங்க யாராவது வழக்கு, யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா? இதுல இடையில வந்து ஒரு பாஜக எம்பி வந்து கேள்வி கேட்டிருக்காரு, உனக்குலாம் வந்து வெட்கம் இல்லையா அப்படின்னு. யாருக்கு வெட்கம்? உங்களுக்கு தான் வெட்கம் இல்லை. நாடாளுமன்ற படிக்கட்டில் உட்கார்ந்து தடுப்பதற்கு நீங்கள் யார்? மிகப்பெரிய ஒரு டாலர் மில்லியனா ஒரு கேள்வி. ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இந்தியாவில் இருப்பதற்கு ஆர்எஸ்எஸ்க்கு என்ன உரிமை இருக்குதுங்க அப்படிங்கிற கேள்வி அடுத்து வரும், கட்டாயமா வரும், காலம் கட்டாயமா காட்டும். அதனால வந்து தள்ளுமுள்ளு இது கேவலமா இல்ல அவசியமானதா அப்படிங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் வந்து இதன் அடிப்படையில பார்க்கின்றபோது ஜனநாயகத்தின் குரல்களை நெருக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல வந்து அநியாயமான ஒரு சம்பவத்தை வந்து பாஜக நடத்தியதா காங்கிரஸ் நடத்தியதா என்பதா பிறகு தெரியும். சிசிடிவி கேமரா இருக்கும். அதே நேரத்துல வந்து படிக்கட்டில் யாரும் நாடாளுமன்றத்துக்குள் படிக்கட்டு வழியாக உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு தடுப்பதற்கு இவர்கள் யார் அப்படிங்கிறது பிரம்மாண்டமான ஒரு அந்த அடிப்படை ஒண்ணு போதும். ஆனா ராகுல் காந்தி தள்ளினாரா? ஒருவரை தள்ளினதால் மற்றபடி தள்ளுமுள்ளு அவர் தடுமாறி இன்னொருவரை விழுந்தாரா? நல்லா புரிஞ்சுக்கணும். ராகுல் காந்தி ஒருவரை தள்ளினாரா அல்லது தள்ளியவர் அல்லது ஒருவர் தடுமாறி இன்னொருவரை விழுந்தாரா? அது யாருக்கு தெரியும்? சிசிடிவி கேமரா ஃபுல்லா பார்த்தாதான் தெரியும். புரியுதுங்களா? அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அது பிறகு மிகப்பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருந்தாலும் கூட ராகுல் காந்தி மீது மட்டும் வழக்கு பதிவு செய்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ளும். இது வந்து பாசிச கும்பலின் சனாதன போக்குள்ள அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட மிகப்பெரிய ஒரு மிக மோசமான ஒரு செயல்பாடு. ஆமா, இந்த இடத்துல வந்து போலீசார் வந்து பாஜகவுக்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான. அப்படி இருக்கும் பட்சத்துல அவர்களுடைய ஒரு நிலைப்பாடு எந்த அளவுக்கு காங்கிரஸுக்கு எதிராகவும் துரோகத்தனமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.